நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் அற்புதமான ஒரு நாளை நேரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பாருங்க, எலியா என்று சொல்லுகிற மனிதனுடைய அற்புதத்தை குறித்து சபையார் அறிந்திருக்கிறோம், பைபிளை வாசிக்கிறவர்கள் தெரிந்திருக்கிறோம். எலியா எவ்வளவு பெரிய ஆள் என்று, எலியா எவ்வளவு பயங்கரமான ஒரு தீர்க்கதரிசி. எலியாவுடைய தீர்க்கதரிசிக்கு ஈடாக இந்த நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க முடியாது. அந்த தீர்க்கதரிசியை குறித்து யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் எழுதுகிற பொழுது இவ்வாறு சொல்லுகிறார், எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் என்று சொல்லுகிறார். அந்த எலியா அப்படிப்பட்ட காரியத்தை தான், செத்து போன குழந்தையை உயிரோடு எழுப்பினான். யோர்தானை 2ஆக அவன் சால்வையினால் அடித்து 2ஆக கிழித்து பிரிந்து போகும்படி செய்தான். அவன் தேவனுடைய சமூகத்தில் அதிகமாய் நெருங்கி பழகினான். சாப்பாட்டு குறித்தோ உணவை தண்ணீரை குறித்தோ கவலைப்படாமல் அங்காங்கே நடந்து போய் கொண்டிருந்தான். ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். அவன் கர்த்தர் கொடுத்த வேலையை சரியாய் செய்கிறவனாயிருந்தான். ஒரு பெரிய ஒரு மகானாக வெளிப்பட்டான். அவனை அழைத்து கொண்டு வரும்படியாக சேவகர்களை அழைத்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பட்சித்து தனங்களை எரித்து போட்டது. அந்த அளவுக்கு நெருங்க முடியாத வைராக்கியம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தவன் தான் எலியா. இந்த எலியாவுடைய காரியங்கள் என்ன நடந்தது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். என் வாக்கின்படியே இந்த வருஷங்களிலே பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது. மழை பெய்யாட்டாலும் பனி பெய்ய வேண்டும். பனி பெய்தாக்க பூமி நனையும். மழை வருவதற்கு முன்னதாக தேவனாகிய கர்த்தர் பூமியை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், மூடு பனி எழும்பி பூமியை நனைத்தது என்று ஆதியாகம புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. ஆனால் இப்ப சொல்லுகிறார், ஆகாப்பை பார்த்து சொல்லுகிறார், என் வாக்கின்படியே. கர்த்தர் சொன்னார், அப்படி சொன்னான்னு சொல்ல, எவ்வளவு தேவனோடு கூட நெருங்கி இருந்தான் என்றால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தரோடு கூட வார்த்தை சொன்னார், ஆண்டவர் செய்வார் என்று சொல்லுகிற அந்த அதிகாரம், அந்த வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் ராஜாவை பார்த்து சொல்றான், என் வாக்கின்படியே இந்த நாட்களில், இந்த வருஷங்களில் பனியும் பெய்யாது மழையும் பெய்யாது, செழிப்பு என்ற நிலையை பார்க்க முடியாது, பூமியில வறட்சி உண்டாகும் என்று சொல்லுகிறான். அப்படியே மழை நின்று போய்விட்டது. உடனே தெரியல. ஒருவேளை அவனை கேலி செய்திருப்பார்கள், இவன் பெரிய கடவுளா, இவன் சொன்னா நடக்குமா என்று எதிர்பார்த்திருப்பார்கள், பேசியிருப்பார்கள். ஆனால் எலியா என்று சொல்லுகிற மனிதன் நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தான் என்று யாக்கோபு தான் சொல்லுகிறார். நிருபத்தில் எழுதுகிற பொழுது யாக்கோபு சொல்லுகிறார். ஆனால் அந்த எலியா இருந்த காலங்களில் இஸ்ரவேல் தேசத்துல எலியாவை பார்த்தாலே பயந்து நடுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மகா பெரிய சிங்கத்தை போல பெரிய ஒரு வீரனாயிருந்தான். அவன் மகிமையான பலமுள்ளவனாயிருந்தான். அவன் சரீரத்துல கர்த்தருடைய மகிமை தங்கியிருந்தது. ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், என் வாக்கின்படியே பூமியில பனி பெய்யாது மழையும் பெய்யாது, எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் நடக்கும் என்பதை பாருங்கள் என்று சொன்ன பொழுது நாட்களானது, 6 மாதமானது, 1 வருடமானது. மழை சீசன்கள் தொடங்க ஆரம்பித்தது. மழையை காணவில்லை. செடிகளெல்லாம் வறண்டு போய்விட்டது. கழுதைகளுக்கும் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் அரண்மனையில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான மிருக ஜீவன்களுக்கும் புல் கிடைக்காமல் ஆங்காங்கே அலைகிறார்கள். புல்லை தேடி அலைகிறார்கள். அரண்மனையின் விசாரணைக்காரனாகிய உபதியா, அவன் கர்த்தருக்கு பயந்த மனிதனாயிருந்தபடினால 100 தீர்க்கதரிசிகளை 2 கெபிகளில் 50 பேராக அங்கே அடைத்து வைத்திருக்கிறான். யாருக்கு தெரியாம அப்பமும் தண்ணீரும் கொண்டு கொடுக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது கர்த்தர் எலியாவை சிறப்பாக போஷித்தார். எப்படிப்பட்ட போஜனம்? ஆண்டவர் சொல்றார், நீ கேரிய தாற்றாங்கரைக்கு போ. அது யோர்தான் நதியிலிருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறது. அந்த இடம் யோர்தானுக்கு எதிராக இருக்கிறது. அங்கே ஓடி போய் ஒளித்து கொண்டு இருக்கிறார். யாரும் அந்த பக்கத்துக்கு போக மாட்டாங்க. பாற்றுக்கரைக்கு நம்ம போறோம், எல்லா இடத்திலும் எல்லா மக்களும் போக மாட்டார்கள். சில இடத்துல தான் ஆட்களுடைய நடமாட்டம் இருக்கும்.
சில இடத்துல நாட்களுடைய நடமாட்டம் மிக குறைவா இருக்கும். அந்த இடத்தில் போவதற்கான அவசியம் இருக்காது. அந்த மாதிரி உள்ள இடத்தில் அவன் போய் ஒளித்து கொண்டு இருக்கிறான். காலையில, விடியற் காலையில காகம் வருகிறது. காலத்துல காகம் வருகிறது. என்ன கொண்டு வருது? இறைச்சி கொண்டு வருது. இறைச்சி கொண்டு வருது, அப்பம் கொண்டு வருகிறது. இது முழுவதும் செத்த பிரேதங்களையே தேடிக்கொண்டிருக்க வேண்டிய காகம் இங்கே எலியாவுக்காக நல்ல அப்பத்தை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறது. காகத்தினுடைய சுபாவங்கள் இதுவரையிலும் யாரும் நல்ல விதமாய் சொன்னது கிடையாது. காகம் கபடு உள்ளது, காகம் திருடக்கூடியது, காகம் பிறரிடத்தில் உள்ளதை பிடிக்கக்கூடியது. ஆனால் இந்த எலியாவுக்கு ஆண்டவராகிய தேவன் காகத்தில் கட்டளையிட்ட பொழுது அது கையில் இருக்கக்கூடிய, அதன் வாயில் இருக்கக்கூடிய அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்து எவ்வளவு பெருசு கொண்டு போயிருக்கும், எவ்வளவு இருக்குன்றதை யோசித்து பாருங்க. அது 2 பேர் தான் சாப்பாடு ஒரு நாளைக்கு. ஒருவேளை 10 அப்பதம் கொண்டு போயிருக்குமா, இறைச்சி போய் கொண்டு போயிருமா? அந்த காலத்தில் இருக்கிற யூதர்கள், இஸ்ரவேலர்கள் எவ்வளவு சாப்பிட்டார்கள், எப்படி பலசாலிகளாக இருந்தார்கள். இந்த காகம் கொண்டு போய் கொடுத்த அப்பம் எப்படி இருந்திருக்கும்? ஒருவேளை காகம் கூட்டமாய் போயிருக்குமோ? 10 காகம் போயிருந்தா 10 அப்பத்தை கொண்டு போயிருக்கலாம். அடுத்து ஒரு 10 காகம் போயிருந்துச்சுன்னா ஒவ்வொரு துண்டு கொண்டு போயிருக்கலாம். அப்படி போயிருக்கலாம். அப்ப காகம் என்று சொல்லி இருக்கிறது, காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்தார். இது என்னுடைய கற்பனை. நான் சொல்லுகிறது அப்படி கூட்டம் கூட்டம் போனது அப்படிலாம் இல்லை. எலியாவை போஷித்த காகம் இன்றைக்கும் சாகவில்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. அது ஏதாவது ஒரு உருவத்துல இந்த பூமியிலே அது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய தேவ சமூகத்திலே காத்திருந்து அவன் ஜெபித்து கொண்டே இருந்தான், ஒளித்திருந்தான். ராஜாவுக்கு பயம், சேவகர்களுக்கு பயம், யாராவது வந்துருவாங்களா, வந்து பார்த்துருவாங்களா, இதை கண்டுபிடிச்சிருவாங்களா, அப்படியெல்லாம் யோசிக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் குறித்த நாட்கள் பிறகு, சில நாட்கள் பிறகு, எவ்வளவு நாள் தெரியல, சில நாட்களுக்கு பிறகு கேதேத் ஆற்றாங்கரையின் தண்ணீர், ஆற்றில் உள்ள தண்ணீர் குறைந்து போய்விட்டது. காகமும் வரவில்லை. இப்ப காகத்துக்கு 2 காரியங்கள் நடந்தது. அங்க எலியாவை தேடி வருவதனால அந்த தண்ணீர் குடிக்க வந்திருக்கிறது. எலியாவும் தண்ணீர் குடித்தான், காகமும் அங்கே தண்ணீர் குடித்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் சொல்லிவிட்டாரா, அவரை போஷிப்பார். மனுஷனை நம்பணும் அவசியம் இல்லை. ராஜாக்களையும் மந்திரிகளையும் அதிபதிகளையும் நான் நம்பி பின்பற்றி போவது பயனற்றது என்பதை எலியா அறிந்தபடினால்தான் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவ்வளவு பயங்கரமான விசுவாச வீரன். அங்கே சொல்லுகிறார், சாரிபாத்தை போ, அது அந்நிய நாடு. அந்த இடத்துல உள்ளே என்டர் ஆகும் பொழுது ஒரு அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்கிறாங்க. அது சந்தித்த பொழுது ஒரு விதவை என்பதை தெரிந்து கொள்கிறான். மகன் இருக்கிறான். எனக்கு கொஞ்சம் தண்ணி தான் கேட்கிற பொழுது தண்ணியே பஞ்சம், ஆனாலும் பரவாயில்ல சொல்லி தண்ணீர் கொண்டு வர போகும் பொழுது தண்ணீர் கொடுக்கிற மனசு அவளுக்கு இருக்கிறது என்பதை புரிந்த உடனே அடுத்து சொல்லுகிறான், அப்படியே முதல்ல போடுகிற ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, கொஞ்சம் மாவு இருக்குயா, நானும் மகனும் சாப்பிட்டுட்டு செத்து போறதுக்காக 2 விறகு பொறுக்கிறோம், அதனால கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். பரவாயில்ல, உன் வார்த்தையின்படி நீ செய், நீ செத்து போனா செத்துப்போ, ஆனா முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடு. வேதம் என்ன சொல்லுகிறது? அவளும் இவனும் அவன் வீட்டார் அனைவரும் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. எப்படி? அந்த எண்ணெயும் குறைந்து போகவில்லை, மாவும் செலவழிந்து போகவில்லை. எப்படி அவர்கள் உணவு உண்டார்கள் என்றால், மழை பொழிந்து தேசத்தில் மறுபடியும் செழிப்பு தொடங்குகிற வரையிலும் மாவும் எண்ணெயும் குறைந்து போகாமல் இருந்தது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த ஒரு எலியாவை பார்த்து, எலியாவை குறித்து யாக்கோபு சொல்லுகிறார், நம்மை போல பாடுள்ள மனிதன் என்று. அது மட்டுமல்ல, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொல்லி பலிபீடங்களை கட்டி அந்த பலிபீடத்துல கொண்டு வந்து காளைகளை வைக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை கூறுங்கள், நாங்களும் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம், அக்கினினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி முழங்குகிறார். இந்த வார்த்தை நல்ல வார்த்தை என்று ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் பாகால் தீர்க்கதரிசிகள் நடனமாடினார்கள், குதித்தார்கள், தங்களை கீறி கொண்டார்கள். 850 பேர், 850 பேர். இந்த எலியா மாத்திரம் தனியா இருக்கிறார். ஒரு நாள் எலியா போய் ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே, நான் மட்டும் மீதி இருக்கிறேன், நான் மட்டும் தனித்து இருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், அவனுக்கு பெருமை வராதபடி
பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத 7000 பேர் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நன்றாய் கவனிக்க வேண்டும். அப்பொழுது அவனுடைய பெருமையெல்லாம் தகர்ந்து போகிறது. ஆனா 7000 பேர் இருப்பார்கள். 850 பேர் தான் இருக்கிறார்கள். 7000 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் புறப்பட்டு வருவார்களே. ஆனால் பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்ப்பது மிக எளிய காரியம். ஆங்காங்கே குகையிலையும் அங்கு கெபிகளையும் அடைந்திருக்கக்கூடியதான மக்களையும் எல்லாரும் ஒன்று திரட்டினால் பெரிய காரியத்தை சாதித்து விடலாம். ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாசலை தேவன் திறக்கவில்லை. 2 டீம், 850 பேர் ஒரு டீம், ஒரே ஒரு மனுஷன் ஒரு டீம். ஆனா அந்த ஒரு மனுஷன் முன்னணிக்கிறான், மீதி பேர் 7000 பேர்ல ஒரு ஆளு முன்னணிக்கிறான். அந்த 7000 பேரும் எனக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன நடக்கிறதோ அதற்காக எலியாவுக்காக கண்ணீரோடு கதறி ஜெபித்தார்கள். அந்த ஜெபந்தானவனுக்குள் அந்த வல்லமையான காரியத்தை செய்தது. நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் ஜெபிக்கிற ஒரு டீமை உருவாகணும், ஜெபிக்கிற மக்களாய் மாற்றணும். நான் ஜெபித்த ஆண்டவர் கேட்பாரா, நான் ஜெபித்த அந்த காரியம் நடக்குமா என்றெல்லாம் நாம் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் அப்பொழுது சொல்லுகிறார்கள், குதித்து நடனமாடுகிறார்கள், ரத்தம் வடியும்படி கீறி கொள்ளுகிறார்கள். ஒரு சத்தம் பிறக்கல. மத்தியான வேளைகளை எலியா அவர்களை கூப்பிட்டு சொல்லுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். அவன் தூங்கினாலும் தூங்குவான், எழுப்ப வேண்டியதா இருக்கும், கூப்பிடுங்கள், உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுதுதான் எல்லாரும் சோர்ந்து போன பொழுது அந்தி பலி செலுத்தும் நேரம் வந்தது. அப்பொழுது எல்லா ஜனங்களையும் அழைக்கிறான், எல்லாரையும் பக்கத்தில் வாருங்கள். எல்லாரும் ஓடி வருகிறார்கள். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனையிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்று பேர் இருப்பதாக சொல்லி யாக்கோப்பு பெற்ற பிள்ளைகளுடைய இலக்கத்தின்படி 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணி அதில் விறகுகளை அடுக்கி அந்த காளையை வாங்கி சந்து சந்தாய் துண்டித்து மேலே வைத்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், ஆண்டவராகிய தேவனே, நீ இஸ்ரவேலை தேவன் என்றும் நான் உம்முடைய தீர்க்கதரிசி என்றும் இவைகளெல்லாம் உடைய வார்த்தையின்படி நான் செய்தேன் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளும்படி என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்தான். வானத்தில் அந்த அக்கினி இறங்கினது. அந்த பலிபீடத்தில் இருந்த எல்லாம் பலி மிருகங்களையும் எரித்து சாம்பலாக்கியது. எனக்கு அன்பு சகோதர சகோதரிகளே, வாய்க்காலில் ஓடுகிற தண்ணீரையும் நக்கி போட்டது. பாகால் தீர்க்கதரிசிகளை பிடித்து வெட்டி சங்காரம் பண்ணுகிறான். இந்த நிகழ்வு, இந்த காரியங்கள் யேசபேலிடத்தில் போய் சேர்கிறது. அவள் அவனை கொலை செய்ய வேண்டும் திட்டமிட்ட பொழுது இவ்வளவு பயங்கர ரட்சிப்பை உருவாக்கின ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியக்காரன் சாதாரணப்படி யேசபேலுடைய அந்த பட்டயத்துக்கு பயந்து ஆங்காங்கே ஓடி ஒளிகிறான். சில நேரங்கள் அப்படித்தான். உலகத்தில் சிங்கத்தை போல தைரியமா இருந்தவர்களை மடைக்கு போடுவது இப்படிப்பட்டதான சில நபர்கள் தான். அவருடைய சிந்தனைகளும் அவருடைய எண்ணங்களும் வேறு விதமாக இருந்தபடினால ஆசீர்வாதங்களை குறித்து சிந்திக்க முடியவில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட எலியாவை அழித்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறாள். நன்றா யோசிக்க வேண்டும். இப்பொழுது எலியா பயந்து எங்க படுகிறான்? சூரச்செடியில படுகிறான். இங்கதான் வருகிறான். அவ்வளவு பெரிய விடுதலையை, அவ்வளவு பெரிய வெற்றியை, அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த எலியா இங்கே சூரச்செடியில கீழே படுத்து, போதும் கர்த்தாவே, என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. ஆத்துமா எடுத்துக்கிட்டாரா? இல்லை. வேத புத்தகத்தில் 2 பேர் உயிரோடு கர்த்தரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். அதில் ஒருவன் ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. நேரங்களில் நம்ம வர்ற சோதனைலாம் பார்க்கும் பொழுது செத்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏன் இன்னும் உயிரோடு வாழ்கிறோம் என்று தோன்றும். ஆனால் பிரியமானவர்களை, நம்ம உயிரோடு கூட தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது, அதற்கான ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள், என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் தேவை, நாம் செபிக்கிற ஜெபம் தேவை, தேசத்திற்கு தேவை, ஜனங்களுக்கு தேவை. அதவே தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்ப யோசித்து பாருங்கள், சூரச்செடியிலே படுத்திருந்த எலியாவை மறுபடியும் போஷிக்கும்படி கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புகிறார். அப்பத்தை கொடுக்கிறார், சாப்பாடு, திருப்தியான சாப்பாடு கொடுக்கிறார். மறுபடியும் படுக்கிறான், மறுபடியும் கொடுக்கிறாரு. சாப்பிட்டுட்டு அந்த பெலத்துல 40 நாட்கள் நடந்து போனான். இந்த கண்பானவர்களை நன்றாக யோசிக்க வேண்டும். 3 முறை ஆண்டவர் போஷித்தார். இடுக்கமான காலத்துல போஷித்தார். எப்படியெல்லாம்? கேதே தாற்றாங்கரையில் உட்கார வைத்து, சாரிபாத்தை விதவையனுடைய வீட்டில் வைத்து, சூரச்செடியிலே சோர்ந்து போன பொழுது எந்த வருமானம் இல்லாமல், எந்த பலனும் இல்லாமல், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல்
தனித்திருந்த பொழுது ஆண்டவர் அவனை போஷித்தார். நம்மையும் ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான் போஷித்து வருகிறார். நம்முடைய ஊழியத்தில் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒருத்தருடைய உதவி இல்லாவிட்டாலும் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கான கிருபையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.